சென்னை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 55ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அம்மையார் பத்மஜா அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் 10வது மண்டல குழுவின் தலைவர் மதிப்பிற்குரிய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கின்ற மத்திய வட்டார துணை ஆணையர் திரு பிரவீன் IAS அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கல்வித்துறையின் உதவி கல்வி அலுவலர் பெருமதிப்பிற்குரிய திருமதி கலைச்செல்வம் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்களே, அன்றைக்குரிய தம்பி மோகன்குமார் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பவர்களுக்கு இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற உதவி தலைமை ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய ஜெயந்தி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 96ஆம் ஆண்டு தொடங்கி இந்த பள்ளி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், விடுதலை நாள் விழா நிகழ்வுகளாக இருந்தாலும், தமிழ் மன்ற துவக்க விழா நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், அல்லது இதுபோன்ற ஆண்டு விழாக்களாக இருந்தாலும், அல்லது விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைக்கிற நிகழ்வுகளாக இருந்தாலும், இந்த பள்ளியில் தொடர்ந்து 96 தொடங்கி கலந்து கொள்ளுகிற ஏறத்தாழ 28-29 ஆண்டுகளாக கலந்து கொள்கிற அந்த நல்ல வாய்ப்பை நான் தொடங்கப்பட்டிருக்கிறேன். இந்த வட்டத்தில் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் மண்டல குழுவின் தலைவராகவும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயத்திலும் 2016 தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலும் 2021க்கு பிறகு அமைச்சர் என்கின்ற வகையிலும் பல்வேறு நிலைகளில் இந்த பள்ளிக்கு நான் வருவதை என்னுடைய வாழ்நாள் கடமையாகவே கருதி கொண்டிருக்கிறேன். பொதுவாக தினந்தோறும் என்னை போன்றவர்களுக்கு ஒரு 7-8 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைக்கும். இதே போன்று பள்ளி நிகழ்ச்சிகள், கல்லூரி நிகழ்ச்சிகள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைக்கிறது என்றாலும் இந்த பள்ளியில் நடைபெறுகிற நிகழ்வில் கலந்து கொள்கிற போது இதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதிலும் இருக்காது என்கின்ற வகையில் மிக சிறப்பான வகையில் இந்த பள்ளியில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் உரையாற்றிய பெருமதிப்பிற்குரிய நம்முடைய பிரவீன் IAS அவர்களும், அன்றைக்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், நண்பர் ஸ்ரீதர் அவர்களும், தலைமை ஆசிரியர் அவர்களும் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பள்ளிக்கு பல்வேறு வரலாற்று சிறப்புகள் உண்டு. 96ஆம் ஆண்டு இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக நான் பொறுப்பேற்ற சமயத்தில் சென்னை மாநகரின் மேயராக பொறுப்பேற்று பணியாற்றியவர் தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் மாநகராட்சியின் மேயராக பொறுப்பேற்ற சமயத்தில் தான் 95ஆம் ஆண்டுகளுக்கு முன்னால் மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்தவரை கீழே இருந்தது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளின் தேர்ச்சி விகிதம் 95க்கு முன்னால் தொடர்ச்சியாக ஆவணங்கள் இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். 50% கீழே இருந்தது. வணக்கத்திற்குரிய மேயராக நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தி பள்ளிகளில் கணினி கல்வியை மிக சாதாரணமாக புகுத்தி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்குரிய அந்த திறனை வளர்க்க செய்து பல்வேறு வகைகளில் இன்றைக்கு இந்த கட்டமைப்பை உயர்த்திய காரணத்தினால் 96 தொடங்கி 2001க்குள்ளாகவே இந்த 50% தேர்ச்சி என்பது 78-80% அளவுக்கு உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து 2006க்கு பின்னால் 97-98% என்கின்ற அளவில் இந்த மாநகராட்சி பள்ளிகளில் கல்வி தரம் உயர்ந்தது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள்.
அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய வட்டார துணை ஆணையர் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல பள்ளிகளை மாநகராட்சி பள்ளிகள் என்றும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் என்றும் சொல்லுவார்கள். பொதுவாகவே அன்றைக்கு ஒரு கருத்து நிலவியது. தங்கள் வீட்டு குழந்தைகளை இந்த பள்ளிகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பெரிய அளவில் மாநகர மக்கள் தயக்கம் காட்டிய நிலை. கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு போனா பெரிய அளவில் கல்வி வளர்ச்சி இருக்காது. எனவே அந்த எண்ணத்தை அகற்றுவதற்குத்தான் மாநகராட்சி பள்ளி என்கின்ற அந்த பெயரை மாற்றி சென்னை தொடக்க பள்ளிகள், சென்னை நடுநிலைப் பள்ளிகள், சென்னை உயர்நிலைப் பள்ளிகள், சென்னை மேல்நிலைப் பள்ளிகள் என்று சென்னை பள்ளிகள் என்கின்ற வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது பல்வேறு இடங்களில், லண்டனிலே இருக்கிற பள்ளிகளுக்கு லண்டன் ஸ்கூல்ஸ் என்று சொல்வார்கள். அமெரிக்காவிலே இருக்கிற பல்வேறு நகரங்களில் இருக்கிற பள்ளிகளுக்கு அந்த நகரின் பெயர்களால் தான் பள்ளிகள் இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கிற பெருநகரங்களில் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் அந்த நகரங்களின் பெயர்களால் பெரிய அளவில் இன்றைக்கு பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையிலும் சென்னை பள்ளிகள் என்கின்ற இந்த பெயர் மாற்றம் வந்ததற்கு பிறகு பள்ளிகளின் அடிப்படை வசதிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தியதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மாநகராட்சியின் கல்வித்துறை நிர்வாகம் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற இந்த சென்னை பள்ளிகள் என்பது அபார வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த பள்ளியில் கூட நம்முடைய ஆணையர் சொன்னதைப் போல 1620 மாணவிகள் இந்த ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் 91% தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய சாதனையை இந்த மாணவிகள் படைத்திருக்கிறார்கள். அதேபோல் 10ஆம் வகுப்பில் 89.18 என்கின்ற சதவிகிதத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தற்போது 90% என்கின்ற வகையில் தேர்ச்சியினை பெற்றிருக்கிறார்கள். 100க்கு 100 என்கின்ற வகையில் சென்டம் என்கின்ற வகையில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் 2 பேரும் 10ஆம் வகுப்பில் ஒருவரும் இன்றைக்கு இங்கே தேர்ச்சி பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கு பல்வேறு வகையிலான சாதனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. 1996ஆம் ஆண்டுகளில் தொடங்கி இந்த பள்ளியில் ஒரு பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது. அந்த பேச்சுப் போட்டிகளில் ஆங்கிலத்தில் நடைபெற்ற அந்த பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெறுகிற மாணவியர்களுக்கு ஜப்பானுக்கு செல்லுகிற வாய்ப்பு மாநகராட்சியின் சார்பிலும் இந்த பேச்சுப் போட்டியை நடத்திய நிர்வாகத்தின் சார்பிலும் ஏற்படுத்தி தரப்பட்டது. வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அன்றைக்கு அந்த போட்டிகள் நடத்தப்பட்டது. டாக் யுவர் வே டு ஜப்பான் என்கின்ற வகையில் அந்த போட்டிகள் நடைபெற்றது. அப்பொழுது இந்த பள்ளியிலிருந்து தமிம் அன்சாரியா என்கின்ற ஒரு மாணவி அந்த பேச்சு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றார். தமிம் அன்சாரியா என்கின்ற அந்த மாணவி வெற்றி பெற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் அன்றைக்கு மேயராக இருந்த நம்முடைய முதல்வரிடத்தில் மனு ஒன்றை தந்தார். நான் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயில விரும்புகிறேன், எனக்கு அதில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவரிடத்தில் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை தந்தார். மாண்புமிகு அன்றைய மேயர், இன்றைய முதல்வர் அந்த மாணவியின் மனுவை பெற்றுக் கொண்ட அவர் அந்த மாணவிக்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடத்தை பெற்று அதற்குரிய பரிந்துரை கடிதத்தை என்னிடத்தில் தந்து, உங்கள் தொகுதியில் இருக்கிற ஒரு பள்ளி மாணவி தமிம் அன்சாரியா அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்திருக்கிறார், அதற்கான ஆணையை நான் பெற்றிருக்கிறேன், இதை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று என்னிடத்தில் அந்த ஆணையை தந்தார்கள். நானும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் நியூ காலனியில் இருக்கிற அந்த தங்கையின் வீட்டிற்கு சென்று நேரடியாக அவரிடத்தில் இந்த ஆணையை தந்தபோது அந்த குடும்பம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த மாணவி இன்றைக்கு IAS தேர்விலும் வெற்றி பெற்று பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் பிரகாசம் என்கின்ற மாவட்டத்தின் ஆட்சித் தலைவராக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது இந்த பள்ளிக்கு முக்கியமான பெருமையாக ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சி கல்வித்துறை நிர்வாகத்திற்கே பெரிய அளவிலான பெருமை. இந்த பள்ளியில் படித்த மாணவி ஒரு மாவட்டத்தின் ஆட்சித் தலைவர் என்கின்ற வகையில் அவர் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அப்போ கணவனும் மனைவியும்
ஆந்திராவில் பிரகாசம் மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல சூழல் சைதாப்பேட்டைக்கே பெருமை என்கின்ற வகையில் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அதேபோன்று அப்போது ஏராளமான பேர் இங்கே இருந்து ஸ்ரீலட்சுமி என்கின்ற மாணவி, உமா மகேஸ்வரி என்கின்ற மாணவி, மோகனா என்கின்ற மாணவி, மகாலட்சுமி என்கின்ற மாணவி, புரட்சி தமிழ் என்கின்ற மாணவி, இவர்கள் எல்லாமும் கூட டாக் யுவர் வே டு ஜப்பான் என்கின்ற பேச்சு போட்டியில் பங்கேற்று ஜப்பானுக்கு சென்று தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் கல்வி திறனை வெளி உலகிற்கு காட்டியுள்ளது. அந்த வகையில் இந்த பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை உண்டு. அது மட்டுமல்ல, 2021-22 ஆண்டு நீட் 2020-21 நீட் தேர்வு அந்த 17க்கு அப்புறம் நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளுக்கு ஒரு மருத்துவ கல்வி என்பது கனவான ஒரு விஷயமாக இருந்தது. அந்த நேரத்தில் என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் என்கின்ற வகையில் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டுக்காக அன்றைக்கு போராடி அதை பெற்றார். அன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டின்படி ஏராளமான மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு ஒரு சிறிய அளவிலான வாய்ப்பும் கிடைத்தது. அப்படி கிடைக்கும் போது இந்த பள்ளியைச் சேர்ந்த சரண்யா, ஜெயப்பிரியா, அபிதேல் என்கின்ற 3 மாணவிகளுக்கு இன்றைக்கு மருத்துவத்தில் படிப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள், லெனின் போன்றவர்கள் எனக்கு தொலைபேசியில் தெரிந்து கொண்டு இந்த பள்ளியில் படிக்கிற 3 மாணவிகளுக்கு மருத்துவக் கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற செய்தியை சொன்னார்கள். உடனடியாக நானும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அந்த 3 மாணவிகளுக்கும் ஒரு கையடக்க கணினி கருவியை வாங்கிக் கொண்டு இந்த பள்ளியிலிருந்து 3 மருத்துவர்கள் தேர்வாகி இருப்பது என்பது இந்த பள்ளிக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சைதாப்பேட்டைக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்று சொல்லி அந்த 3 மாணவிகளுக்கு அந்த கையடக்க கணினியை கொண்டு வந்து இங்கே தந்தோம். அப்பொழுது தலைமை ஆசிரியர், இவர்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுபவர்கள், இவர்கள் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தையும் யாராவது தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் இந்த கருத்தை எடுத்துச் சொன்னோம். அப்போது அவர் எதிர்க்கட்சியின் தலைவர். அவர் உடனடியாக இந்த பள்ளி மாணவிகளின் கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு அப்போதே அவர் அரை மணி நேரத்தில் அறிவித்தார். செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் வந்தது. தமிழ்நாடு முழுவதிலும் அரசு பள்ளிகள் மற்றும் கிராமப்புறங்களில் படித்த மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் தேர்வாகியிருந்தால் அவர்களுக்குரிய கல்வி கட்டணத்தை திமுக கழகம் செலுத்தும் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டார். கட்சியின் சார்பில் இந்த கட்டணம் செலுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பு வந்த ஒரு 4-5 மணி நேரத்தில் அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்குரிய கட்டணம் இலவசம் என்று அறிவித்தார்கள். எது எப்படியோ திமுக அந்த கட்டணத்தை ஏற்றுக்கொண்டதால் அரசு அறிவித்ததா எது எப்படி இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு கட்டண சலுகை கிடைத்தது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. அதை காட்டிலும் இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி, அதற்கு காரணமானது இந்த பள்ளி என்பதுதான் பெரிய சிறப்பு. இங்கிருந்து தொடங்கியதுதான் அந்த கோரிக்கை. இந்த 3 மாணவிகளுக்கு இந்த கட்டண சலுகை வேண்டும் என்கின்ற வகையில் வைத்த கோரிக்கை இன்றைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற இந்த நீட் தேர்வில் தேர்வாகி அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்கள், கிராமப்புறங்களில் படித்த மாணவ மாணவியர்களுக்கு கட்டண சலுகை இருக்கிறது. விடுதி கட்டணம் இலவசம், எல்லா கட்டணமும் இலவசம் என்கின்ற வகையிலான ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை இந்த பள்ளி மாணவிகள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இந்த பள்ளியில் இருந்து நடைபெற்றிருக்கிறது. 2021-22 கூட ஒரு 3 மாணவிகள், பிரகதீஸ்வரி, வித்யபிரியா போன்ற 2 பேர் இன்றைக்கு இங்கிருந்து மருத்துவத்திற்கு தேர்வாகி ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியிலும் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரியிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இன்றைக்கு பயின்று வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அதேபோல் 2022 ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் விசாலாட்சி என்கின்ற ஒரு மாணவி 500 மதிப்பெண்களுக்கு 492 மதிப்பெண்களை பெற்று
சென்னை மாநகராட்சியில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவி என்கின்ற பெயரை இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவி விசாலாட்சி பெற்றுத் தந்தார் என்பது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியான ஒன்று. இப்படி பல விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லலாம். நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சியில் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களின் அறிவிப்பு 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிற மாணவிகளுக்கு 10,000 வழங்கப்படும் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்திலும் கூட கடந்த ஆண்டு 3 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று 10,000 பரிசு தொகையை இந்த பள்ளியைச் சேர்ந்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் 2023-24 ஆண்டில் பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் நானும் ரிப்பன் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அதேபோல் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் 200 மாணவிகளுக்கு பள்ளிகளில் ஒரு உயர்கல்வி வழங்குவதற்குரிய கல்வி கட்டணம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதில் இந்த 200 பேரில் இந்த பள்ளியைச் சேர்ந்த 54 பேர், அதாவது 4ல் ஒரு பங்கு இந்த பள்ளியிலிருந்து மட்டுமே அந்த உதவித்தொகையை பெறுகிற வகையில் மிக திறமையான மாணவிகளை இந்த பள்ளி கொண்டிருந்தது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இப்படி ஏராளமான விஷயங்கள். சென்னை மாநகரில் முதலாக இண்டஸ்ட்ரியல் டூர் இங்கிருந்துதான் அனுப்பப்பட்டது. கல்வி சுற்றுலா இங்கிருந்துதான் அனுப்பப்பட்டது. மாநகராட்சியின் சார்பில் எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அன்றைக்கு மேயர் பொறுப்பில் இருந்த காரணத்தினால் இந்த பள்ளியில் இருந்துதான் எல்லா திட்டங்களையும் தொடங்கி வைத்தோம். இண்டஸ்ட்ரியல் டூர் என்கின்ற வகையில் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு தொழிற்கூடங்களில் திறன் மேம்பாட்டிற்காக அனுப்பி வைக்கப்படுகிற அந்த நிகழ்வும் இங்கிருந்துதான் தொடங்கி வைத்தோம். அதேபோல் எஜுகேஷனல் டூர் என்கின்ற வகையில் வடநாட்டு சுற்றுலாவை தொடங்கி வைத்த போது இங்கிருந்துதான் நானே ரயில்வே நிலையத்திற்கு சென்று மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் அந்த மாணவிகளை ரயிலில் ஏற்றி அவர்களை வழியனுப்பி வைக்கிற நிகழ்வுக்கும் சென்றிருந்தேன். இப்படி ஏராளமான திட்டங்கள் இந்த பள்ளியில் இருந்து தொடங்கப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு மாணவ மாணவியர்களுக்கு குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு எந்த அளவுக்கான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை நீங்கள் இங்கே படித்த மாணவிகளுக்கு நீங்கள் நாளை BA, BCom, BSc போன்ற இளங்கலை வகுப்புகள், MBBS போன்ற மருத்துவக் கல்வி, BE போன்ற பொறியியல் கல்வியை பயில விரும்புபவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அரசு தருகிற ஒரு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளில் 4,25,000 மாணவிகள் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் பெயர் புதுமை பெண் என்கின்ற வகையில் அந்த திட்டம் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாணவிகளுக்கு இந்த திட்டம் பயனுக்கு வர தொடங்கியதுமே மாணவர்களும் இதுபோன்ற திட்டம் எங்களுக்கும் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வைத்த காரணத்தினால் கடந்த ஆண்டு முதல்வர் அவர்கள் கோவையில் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழ் புதல்வன் என்று திட்டமிட்டு ஆண்டுக்கு 360 கோடி ரூபாயை ஒதுக்கி 3,25,000 மாணவர்கள் கடந்த ஆண்டு மட்டும் அதில் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். பள்ளிக் கல்விக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏராளமான திட்டங்களை தொடங்கி இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் பெயராலே பள்ளி கட்டிடங்களை மேம்படுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், நுழை நட ஓடு பர என்கின்ற திட்டம், தொடக்க பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தனி கவனம், நற்பண்புகளை வளர்க்கிற அதாவது கதை நூல்களை தருகிற ஒரு அற்புதமான திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேராசிரியர் அன்பழகனார் பெயரில் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளிகளை மேம்படுத்தப்படும் என்று அறிவித்து அந்த வகையில் இன்றைக்கு 18,000 வகுப்பறைகள் தமிழ்நாட்டில் கட்டும் பணிகள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். அந்த வகையில்தான் இந்த பள்ளிக்கும் ஏராளமான கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு 7,4 கோடி ரூபாய் செலவில் இந்த பள்ளிக்கு ஒரு அழகான நுழைவாயில், புதிய கட்டிடங்கள், பழைய கட்டிடங்களை இணைத்து இதற்கு பின்னால் இருக்கிற கட்டிடங்களை இணைத்து புதிய கட்டிடங்களை கட்டும் பணி என்று
ஒரு 7,4 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணியும் இங்கே நடைபெறவிருக்கிறது. இப்படி பள்ளிக்கல்வி வளர்ச்சிக்கு இந்த அரசு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிற சமயத்தில் இந்த பள்ளியில் கூட ஏராளமான திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியை ஒட்டி இருக்கிற ஒரு 32 கிரவுண்ட் நிலம் அரசு நிலத்தை தனியார் ஆக்கிரமித்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த இடம் இன்றைக்கு மாநகராட்சியின் சார்பில் மீட்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய எழிலார்ந்த விளையாட்டுத் திடலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த விளையாட்டுத் திடலை தற்போது நீங்கள் மிக சிறப்பாக அனுபவித்து வருகிறீர்கள். அந்த இடம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை காலங்காலமாக ஒரு தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த இடம் அது இன்றைக்கு மீட்கப்பட்டு உங்களுக்காக 32 கிரவுண்ட் இடம் பூங்காவும் விளையாட்டு திடலமாக இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதை நான் பெருமைப்படுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பள்ளியில் நடைபெறுகிற இந்த ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வதை என் வாழ்நாள் பெருமையாக கருதி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.